தூரம் கடந்து சென்ற பின் 2 நிமிடங்கள் அசையாமல் இருந்து பின் மெல்ல புதரை விட்டு வெளியே வந்து மலைப்பாதையில் முன்னேற துவங்கினர். யோ, யாரையா இவங்க இந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ற சரளாவிடம், எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் உன் கூட தானே வந்திருக்கேன். ஆனால் யாரா இருக்குன்னு எனக்கு ஒரு யூகம் இருக்குது. யாரு? இன்னைக்கு யாரோ ஒரு பெரிய ஆள் இங்கே வரப்போகிறதா பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னேல, அதுக்காக செக்யூரிட்டிக்கு ஏதாவது வந்தாலும் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த இடத்த வேவு பார்த்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என்றதும் சரளாவின் கண்கள் பீதியானது. யோ, என்னையா பெரிய மேட்டரில் எதுவும் மாட்டி விட்டுருவ போலிருக்கே, நல்லா யோசிச்சுக்கோயா. எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் செய், கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் அடிச்சிடலாம் என்ற குருமூர்த்தி சொல்லிக்கொண்டு மலைப்பாதையில் முன் சென்று கொண்டிருக்க பின்னால் சென்ற சரளா பதட்டத்துடன், யோ யோ ஒரு நிமிஷம் நில்லையா என்றதும் குருமூர்த்தி, என்ன ஆச்சு, ஏன் நிற்க சொல்கிற என மெல்லிய குரலில் கேட்க ஒரு விரலை நீட்டி ஒரு இடத்தை சுட்டி காட்டி, அங்கே பாரியா என்றாள் சரளா. சரளா சுட்டி காட்டிய இடத்தை நோக்கி பார்வையை ஓடவிட குருமூர்த்தியின் புருவங்கள் உயர்ந்தன. இருளில் புற்களுக்கிடையில் ஏதோ ஒரு சிறிய வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. குருமூர்த்தி வெளிச்சம் வந்த இடத்தை நோக்கி 2 அடி எடுத்து வைத்து புற்களுக்குள் ஒளிந்து கிடந்த அதை எடுத்தான். யோ, என்னையா இது, செல்ஃபோன் மாதிரி இருக்கு என்ற சரளாவிடம், ஆமாம் செல்ஃபோனே தான், அதுவும் ஃபுல் டச் ஃபோன், இதை அப்புறம் விற்று பிரிச்சுக்கலாம் என்று பாக்கெட்டில் வைக்க போன குருமூர்த்தியை நிறுத்தி, அதை இங்கே கொடியா என்று ஃபோனை வாங்கி சரளா முதல் வேலையாக ஃபோனில் இருந்த சிம் கார்டை கலட்டி வீசினாள். பின்னர் 2-3 முறை ஏதேதோ ஆப்ஷன்களை அழுத்தி அந்த ஃபோன் ஒரு முறை ஆஃப் ஆகி ஆன் ஆனவுடன் அதை மறுபடியும் குருமூர்த்தியிடம் கொடுத்தாள். ஆமாம், இப்போ என்ன பண்ணுன என்று கேட்ட குருமூர்த்தியிடம், ஒன்றும் இல்லை, அந்த ஃபோனை ஃபார்மட் பண்ணினேன் என்றாள். அப்படின்னா இப்பெல்லாம் மொபைல் ஃபோன் தொலைஞ்சிட்டா வேறு சிம் போட்ட உடனே வேறு யாருக்காவது கால் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாம தான் இந்த ஃபோனை வச்சுருக்கோன்னு யாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த ஃபோனில் உள்ள அப்ளிகேஷன் ஃபோட்டோ எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் என்ற சரளாவிடம், அப்போ இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதா என்றான் குருமூர்த்தி. கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்குள்ளே இதை விற்று காசாக்கிடலாம். சரி, வேகமாக நட, நேரம் ஆச்சு, நான் திரும்ப சீக்கிரம் ரூமுக்கு போயாகணும் என்ற குருமூர்த்தி கூறியதும் இருவரின் நடையிலும் சற்று வேகம் அதிகரித்தது. அந்த இடத்தை விட்டு சரளாவும் குருமூர்த்தியும் நகர்ந்த அடுத்த 5 நிமிடத்தில் முன்னர் இருவர் தொடர்ந்து சென்ற அதே உருவம் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தது. இன்னும் சிறிது தூரம் மலைப்பாதையின் மேல் ஏறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாதையிலிருந்து விலகி பக்கவாட்டில் அடர்ந்த மரங்கள் இருக்கும் பகுதியில் உள்ளே நடக்கத் தொடங்கி ஓர் இடத்தில் சென்று நின்றது. கையில் வைத்திருந்த ஒரு கூரான மரக்கட்டையால் அங்கு ஒரு இடத்தை தோண்ட ஆரம்பித்தது. 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆள் புதைக்கும் அளவிற்கு தோண்டி மண்ணை வெளியே எடுத்தது அந்த உருவம். அன்று மாலை பெய்த லேசான மழையால் அந்த தரைப்பகுதி தோன்றுவதற்கு ஏதுவாக இருந்தது போலும் கூர்மையான கட்டையால் நிலத்தை வேக வேகமாக குத்தி கையால் மண்ணை வாரி வெளியே போட்டு கொண்டிருந்தது அந்த உருவம். இந்த முறை மண்ணை வாரும்போது குழிக்குள் தெரிந்தது புதைக்கப்பட்டிருந்த ஒரு உடலின் கை. அத்தியாயம் 24. சென்னை மத்திய சிறைச்சாலை. காலை 11 மணி. சிறை கம்பியில் லட்டியால் தட்டும் சத்தம் கேட்டு திரும்பினான் குருமூர்த்தி. யோ, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, வா என்றபடி நின்றிருந்தார் ஒரு காவலாளி. என்ன பார்க்க வா? என் பொண்டாட்டி 2 நாளைக்கு முன்னால் தானே வந்துட்டு போனா, இப்போ யார் வந்திருக்கா? அமெரிக்காவிலேருந்து ஒபாமா வந்திருக்காரு, வந்து பாருடா. ஏன், ஜெயிலுக்கு வரைக்கும் வந்த ஒபாமாவுக்கு உள்ளே வந்து பார்க்க தெரியாதா என்றதும் சற்று கோபமான காவலாளி, உன் மொகரைக்கு அது ஒன்று தான் குறைச்சல், வா என்று அரை கதவை திறந்து குருமூர்த்தியின் கையில் விலங்கை மாட்டி பின் தொடர வைத்தார். 1 வருட சிறை வாழ்க்கை குருமூர்த்தியின் தோற்றத்தில் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்தி இருந்தது. உடல் பாதியாக வற்றி இருந்தான். 2 மாதமாக வலிக்காத தாடி அவன் முகத்தை இன்னும் கொஞ்சம் கொடூரமாக்கி வைத்திருந்தது. விசிட்டர்ஸ் ஹாலை அடைந்ததும், அதோ அந்த ஓரத்தில் நிற்கிது பாரு, அந்த பொண்ணு தான் உன்னை பார்க்க வந்திருக்கு, கரெக்டாக 1/4 மணி நேரத்தில் முடிச்சிடணும் என்று கூறி காவலாளி அங்கேயே நின்று கொண்டு குருமூர்த்தியை அனுப்பி வைத்தார். ஒரு பெரிய கம்பி வலையில் அந்த புறம் விசிட்டர்ஸ்களும் மறுபுறம் கைதிகளும் காணப்பட்டனர். ஏராளமான கைதிகளுக்கும் அவர்களின் உறவினர்களுடன் சந்திப்பு நடந்து கொண்டிருந்ததில் அந்த ஹால் முழுவதும் லேசான சத்தத்துடனும் சிறிது சிறிது அழுகைகளுடனும் நிறைந்து காணப்பட்டது. காவலாளி சுட்டி காட்டிய அந்த பெண்ணை நோக்கி நடந்தான் குருமூர்த்தி. நடந்து செல்லும் போதே 1000 கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. யாரா இருக்கும்? ஒருவேளை பத்திரிகையா?
கம்பி வலையின் அருகே சென்றதும் அந்த பெண்ணின் முகம் குருமூர்த்திக்கு தெளிவாக காணப்பட்டது. எங்கும் பார்த்த ஞாபகம் இல்லை. குருமூர்த்தி பேச ஆரம்பிப்பதற்குள் அந்த பெண் ஆரம்பித்தாள். நீதானே குருமூர்த்தி? ஆமாம். நீங்கள்? சார், என் பேர் ரேவதி. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆமாம், முதல்ல நீங்கள் யார்? நான் ஏன் உங்களுக்கு உதவி செய்யணும் என்று ரேவதியை பார்த்து கேட்க, எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாம் இதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டதும் இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதோ பாருமா, புரிகிற மாதிரி சொல்லு, என்ன உதவி என்று குருமூர்த்தி லேசாக கோவமடைய, சார், நான் நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். உங்ககிட்ட சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியணும், அவ்வளவுதான் என்றதும், கேளு, உங்கள் மனைவி வச்சிருக்கிற செல்ஃபோன் யாரோடது என்று ரேவதியின் முதல் கேள்வியை குருமூர்த்தியின் முகத்தில் போதுமான மாற்றத்தை உண்டு செய்தது. அந்த ஃபோனை எங்கள் ராஜமாணிக்க ஐயா எனக்கு வாங்கி கொடுத்தது. அதை ஏன் நீ கேட்குற என்ற குருமூர்த்தியிடம் குரலில் லேசான பதட்டம் நன்றாகவே தெரிந்தது. மிஸ்டர் குருமூர்த்தி, தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க. நான் நேற்று தான் உங்கள் ஐயாவை பார்த்து பேசினேன். அவர் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. உண்மையாக சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ஃபோன் எப்படி கிடைச்சது? ஏய், அந்த ஃபோன் எப்படி கிடைச்சா உனக்கு என்ன என்று குரலை உயர்த்த குருமூர்த்தியை பார்த்தபடியே ரேவதி நின்றிருந்தாள். அந்த ஃபோன் என்னோட அக்காவோடது. 1 வருஷமாக அவளை காணோம். எங்கே இருக்கா, எப்படி இருக்கா, இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போதைக்கு அவளை கண்டுபிடிக்க எனக்கு இருக்கிற ஒரே வழி அந்த செல்ஃபோன் தான். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று கையெடுத்து கும்பிட்ட ரேவதியின் கண்ணோரம் லேசாக நீர்த்துளிகள் எட்டி பார்த்தது. சிறிது நேரம் தலையை கீழே குனிந்து அமைதியாக இருந்த குருமூர்த்தி சற்று தயக்கத்துடன், அதை கீழே கிடந்து எடுத்தேன். ப்ளீஸ் உண்மையே சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்ற ரேவதியிடம், சத்தியமாக நான் அதை கீழே கிடந்து தான் எடுத்தேன். எந்த இடத்துல எடுத்தீங்க? எப்போ? அது குன்னூர் பக்கத்தில் உள்ள ஒரு மலைப்பாதையில். சுமார் 1 வருஷம் இருக்கும் என்றான் குருமூர்த்தி. குன்னூர்லையா என சிறிது யோசித்த ரேவதி, நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்றான் குருமூர்த்தி சற்று முறைப்புடன். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? சென்னையில் இருந்து என்னோட அக்காவோட செல்ஃபோன் குன்னூரில் கிடந்துச்சுன்னு சொன்னால் எப்படி நம்புறது? எப்படி வந்துச்சுன்னு உன் அக்காவை தான் கேட்கணும். ஆனால் சத்தியமாக நான் அந்த மலைப்பாதையில் தான் செல்ஃபோனை எடுத்தேன் என்றான் குருமூர்த்தி தீர்க்கமாக. திரும்ப ஏதோ கேட்க வாயெடுத்த ரேவதியின் கைபேசி அலறியது. மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அழைத்தார். ஹலோ, சொல்லுங்க சார் என்ற ரேவதியிடம், ரேவதி, நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன விஷயம் சார்? மதனுக்கு நேற்று திடீர்னு கொஞ்ச நேரம் சுயநினைவு வந்திருக்கு. அப்போ பேப்பர் பேனாவை கொடுத்தப்ப ஏதோ எழுதியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் வந்தால் உங்களுக்கு ஏதாவது பிடிப்படுதான்னு பார்க்கலாம் என்ற ரவிக்குமாரிடம், நான் ஒரு சின்ன வேலையாக வெளியில் இருக்கேன் சார், ஈவினிங் வந்துடுறேன் என்ற ரேவதியிடம், ஓகே, நோ ப்ராப்ளம் என்று கூறி கட் செய்தார் ரவிக்குமார். கைபேசியை வைத்துவிட்டு குருமூர்த்தியை ஏறிட்டாள். நீங்கள் சொல்கிறதா நான் நம்புகிறேன். எனக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டா வந்து பார்க்குறேன் என்ற ரேவதியிடம், இது விஷயமா என்கிட்ட வேறு எந்த தகவலும் இல்லை. அந்த செல்ஃபோனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவுதான். இது சம்பந்தமாக என்ன நீங்கள் தேடி வர தேவையில்லை என்றான் குருமூர்த்தி. வரவேண்டிய தேவை இருந்தால் வந்து தான் ஆகணும் என்று கூறிவிட்டு கிளம்பிய ரேவதியை 1 நிமிடம் முறைத்து பார்த்து கொண்டே இருந்தான் குருமூர்த்தி. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரை பார்க்க காரில் செல்லும் போதே அருணிடம் குருமூர்த்தியிடம் பேசிய அனைத்து விஷயங்களையும் சொல்லியிருந்தாள் ரேவதி. குரோம்பேட்டை காவல் நிலையம் எதிரில் அமர்ந்திருந்த அருணிடமும் ரேவதியிடமும் அந்த பேப்பரை எடுத்து நீட்டினார் ரவிக்குமார். இருவரும் அதை வாங்கி பார்க்க துவாரமலை என்ற எழுத்துக்கள் கிறுக்கலாக எழுதியிருந்தது. படித்ததும் அருணும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பின் ரவிக்குமாரை நோக்க, துவாரமலைங்கிற பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றார் ரவிக்குமார். இல்லை என இருவரும் ஒரே நேரத்தில் பதிலளிக்க ரவிக்குமார் தொடர்ந்தார். துவாரமலைங்கிறது குன்னூருக்கு அடுத்து உள்ள ஒரு மலை கிராமம் என்றதும் ரேவதிக்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது. குருமூர்த்தி குன்னூர் அருகே உள்ள மலைப்பாதையில் தான் அக்காவின் செல்போன் கிடைத்தது என கூறியது நினைவில் வந்து போனது. என்ன சார், குன்னூர் பக்கத்துலையா என அருணும் வியப்புடன் கேட்க, ஆமாம், குன்னூர் பக்கத்தில் உள்ள ஒரு மலை கிராமம் அது. அதுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்னு தெரியல. ஆனால் அந்த ஊரை பற்றி டாக்டர் ரங்கராஜன் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு. என்ன சார் அது, சொல்லுங்க என்றாள் ரேவதி. தமிழ்நாட்டில் நடந்த நரபலிகளில் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட நரபலி வழக்கு அந்த ஊரில் இருந்து தான். இது நடந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் தெரியாத சில சம்பவங்கள் அங்கே நடப்பதாகவும் டாக்டர் சொன்னார். இப்போ இவங்களுக்கும் அந்த கிராமத்துக்கும் என்ன சம்பந்தம்னு தான் தெரியலை.
என்று நெற்றியை கீறிய ரவிக்குமாரிடம் குறுக்கிட்ட ரேவதி இன்று குருமூர்த்தியை சந்தித்த விஷயத்தை முழுமையாக கூறி முடித்தாள். மிஸ் ரேவதி, குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நம்ம இந்த கேஸோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் துவாரமலையில் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஆனால் அதுக்கும் முன்னால் இந்த குருமூர்த்தி அன்கோவுக்கு அங்கே என்ன வேலை, ஏன் அங்கே போனாங்கன்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். அவனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரித்தா நல்லா இருக்கும். ஜெயிலில் இருக்கவனை திரும்ப விசாரணை பண்ண அனுமதி கிடைக்குமான்னு தான் யோசிக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். சட்டத்தில் அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது. நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் அவன் விசாரணைக்கு ஒத்து வருவானா என்றவுடன் லேசாக சிரித்து கொண்டே, ஏற்கனவே நான் விட்ட ஒரே அறையில் சரளா கொலை பண்ணன மொத்த உண்மையும் ஒத்துக்கிட்டவன் குருமூர்த்தி. அவன்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். குருமூர்த்தியோட மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்த உடனே துவாரமலை போகிறத பற்றி நாம் டிசைட் பண்ணலாம். ரவிக்குமார் முடித்ததும் அருணும் ரேவதியும் காரை நோக்கி நடந்தனர். முடிவு நெருங்க ரேவதிக்கு உள்மனதில் ஏதோ பயம் தொற்றிக் கொண்டது. அத்தியாயம் 25. குருமூர்த்திக்கும் ரவிக்குமாருக்கும் இடையிலான சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. சிறை கைதிகளை விசாரிப்பதற்காக சிறப்பு அனுமதி பெறப்பட்ட குருமூர்த்தி மத்திய சிறைச்சாலையிலிருந்து கம்பி வலையிடப்பட்ட அந்த தனி அறைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தான். விலங்கிடப்பட்ட குருமூர்த்தி டேபிளில் ஒருபுறம் அமர்ந்திருக்க, மறுபுறம் ரவிக்குமார் அமர்ந்து ஏதேதோ கேட்டுக்கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தனர் அருணும் ரேவதியும். என்ன பேசிக் கொள்கின்றனர் என்பது சரியாக கேட்கவில்லை. இருப்பினும் குருமூர்த்தியின் செய்கையிலும் உடல் பாவனையிலும் ரவிக்குமார் பேச பேச குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் இருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. முதலில் விரைப்பாக நன்றாக நாற்காலியில் அமர்ந்திருந்த குருமூர்த்தி போக போக கூனி குறுக ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் விலங்கிடப்பட்ட 2 கைகளால் ரவிக்குமாரை 4-5 முறை அழுது கொண்டே கும்பிட்டது அருணிற்கும் ரேவதிக்கும் வியப்பாக இருந்தது. ஏறக்குறைய 1.25 மணி நேரம் கழித்து ஒரு காவலாளி குருமூர்த்தியை திரும்ப அழைத்து செல்ல ரவிக்குமார் வெளியே வந்தார். முகத்தில் ஏராளமான குழப்ப ரேகைகள் ஓடுவதை அருணால் நன்றாகவே உணர முடிந்தது. சார், என்ன ஆச்சு? ஏன் முகம் இப்படி இருக்கு? அவன் என்ன சொன்னான் என்று அருணிடம். அருண், நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஸ் இல்லை அருண். என்ன சொல்கிறீங்க சார்? புரிகிற மாதிரி சொல்லுங்க என்ற ரேவதியிடம். இங்கே இதை பற்றி பேசுகிறது அவ்வளவு நல்லா இல்லை, வாங்க வெளியே போகலாம். அடுத்த 10 நிமிடத்தில் அருகில் உள்ள ஒரு பெரிய மர நிழலில் காரை நிறுத்திவிட்டு நின்றிருந்தனர் மூவரும். என்ன சார் ஆச்சு? சாதாரண கேஸ் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? புரிகிற மாதிரி சொல்லுங்க என்றான் அருண். ஆரம்பத்தில் இருந்து எல்லா விஷயத்தையுமே தப்பாக செஞ்சுட்டேன். நீங்கள் தப்பு செஞ்சீங்களா? நாம் லேகாவை பற்றி விசாரிக்க வந்ததில் நீங்கள் தப்பாக செஞ்சது என்ன இருக்கு என்று வியப்புடன் கேட்ட அருணிற்கும் ரேவதிக்கும் பொறுமையாக விளக்க ஆரம்பித்தார் ரவிக்குமார். ஆக்சுவலி நாம் சரளா கொலை கேஸு வேற, லேகா காணாமல் போனது வேறன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகியிருக்கு. இதில் நான் செஞ்ச தப்பு என்னன்னா, ஆரம்பத்தில் சரளா கேஸில் கொலைக்காரன் கிடைச்சதுமே அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விசாரிக்காமல் கேஸை க்ளோஸ் பண்ணினது தான். குருமூர்த்தி அப்ரூவராக மாறின உடனே இந்த கேஸில் இருந்து என்னோட கவனம் திரும்பிடுச்சு. ஆனால் அங்கே தான் தப்பே நடந்திருக்கு. என்ன தப்பு? சரளாவை ஏதோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டினதால் அவனோட ஃப்ரெண்டு கொன்னுட்டதாகவும் அதுக்கு உதவி பண்ண போய் தான் குருமூர்த்தி மாட்டிக்கிட்டதாகவும் முன்னாள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தான். ஆனால் உண்மையில் நடந்தது வேற. சரளாவும் குருமூர்த்தியும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போட்டு சில வேலைகள் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த வேலையில் சரளா பின்வாங்க ஆரம்பித்ததும் குருமூர்த்திக்கு பயம் வந்து அவளை போட்டு தள்ளிட்டான் என்று கூறிய ரவிக்குமாரிடம், என்ன வேலை பண்ணினாங்க, அதை பற்றி ஏதாவது சொன்னானா என்றான் அருண். அதுதான் இப்போ வயிற்றில் புளிய கரைக்கிற விஷயமே. அவன் சொன்ன அதே போன வருஷம் குன்னூர் பக்கத்தில் உள்ள துவாரமலை கிராமத்தில் தமிழ்நாடோட பெரிய புள்ளிகள் சில பேர் கற்பனை பண்ண முடியாதபடி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. ரேவதியும் அருணும் பார்வையை கூர்மையாக்கி ரவிக்குமாரிடம் அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்க ரவிக்குமார் தொடர்ந்தார். அந்த துவாரமலையில் உள்ள மலையம்மன் கோயில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாம். அங்கே நரபலி கொடுத்தா நினச்சது நிறைவேறணும் யாரோ சொன்னதை வச்சு எலெக்ஷனில் மறுபடியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக முன்னாள் அமைச்சர் ராஜமாணிக்கத்தோட துணையோட முன்னாள் முதல்வர் ஒரு பெண்ணை மலையம்மன் கோயிலில் கொடூரமான முறையில் பலி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருக்க துவாரமலையில் இருந்து ஒரு 7-8 குடும்பங்களை அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அருவங்குடின்னு ஒரு ஊருக்கு மாற்றியிருக்காங்க என்று ரவிக்குமார் சொல்லி கொண்டிருக்கும் போதே ரேவதிக்கு கண்களிலிருந்து நீர் வழிய ஆரம்பித்தது.
ரேவதி ப்ளீஸ் அழாதீங்க, இன்னும் எதுக்குமே கிளியர் பிக்சர் இல்லை, ஹோப்பை விட்டுடாதீங்க என்று ரவிக்குமார் சமாதானப்படுத்த கண்களை கைக்குட்டையால் துடைத்து கொண்டே சொல்லுங்க என்றாள். அங்கே அந்த நரபலி கொடுத்ததை சரளாவை வச்சு குருமூர்த்தி எப்படியோ ஒரு வீடியோ எடுத்துட்டான். அந்த வீடியோவை வச்சு ராஜமாணிக்கத்துக்கிட்ட பணம் பறிக்க தான் பிளான் போட்டு இருக்காங்க. அதனால தான் சரளா 2-3 தடவை ராஜமாணிக்கத்தோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா. ஆனால் நான் அவரை விசாரித்தப்ப சரளா ஏதோ இலவசமாக வீட்டு மனை கேட்டு வந்ததா பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. அப்போ நடந்த சம்பவங்களும் அந்த மாதிரி இருந்ததால் நானும் அதை நம்ப வேண்டியதாகி போச்சு. சரளாவால் ராஜமாணிக்கம் பயப்பட்டாலும் அதை பெருசாக வெளியில் காட்டாமல் அவளை திரும்ப மிரட்ட ஆரம்பித்த உடனே சரளாவுக்கு பயம் வந்து இதுக்கு மேலே இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு குருமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கா. குருமூர்த்தி இன்னொரு தடவை ராஜமாணிக்கத்துக்கிட்ட பேரம் பேச போக சொல்லி வற்புறுத்தி இருக்கான். பதிலுக்கு சரளா இதுக்கு மேலே வற்புறுத்தினா குருமூர்த்தி தான் இதை செய்ய சொன்னான்னு ராஜமாணிக்கத்துக்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டியிருக்கா. கோபமான குருமூர்த்தி அவளை கொன்னுட்டான். பணத்தாசை காட்டி அதுக்கு துணையாக இன்னொருத்தனையும் சேர்த்துக்கிட்டு பாடியை ராஜமாணிக்கத்து வீட்டில் புதைச்சிட்டான். அப்புறம் நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே தெரியும். ராஜமாணிக்கமும் அவருக்கும் பிரச்சனையாக இருந்த சரளா செத்த உடனே நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை குருமூர்த்திக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு ராஜமாணிக்கத்தோட ஆளுங்க அவன்கிட்ட கூட கொஞ்சம் விசாரித்து பார்த்துருப்பாங்க. ஆனால் குருமூர்த்தி அந்த மாதிரி எதுவும் நடந்தது மாதிரியே காமிச்சிக்காததால் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க. நரபலி கொடுத்த அன்னைக்கு ராத்திரி சரளாவும் குருமூர்த்தியும் மலையில் ஏறும்போது தான் உங்கள் அக்கா லேகாவோட செல்ஃபோன் கிடச்சிருக்கு. அப்போ தான் ஒரு 3 பேர் அந்த பக்கம் போனதை கவனிச்சிருக்காங்க. மற்றபடி உங்கள் அக்காவுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலை. அதோட இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் அவனையும் அவன் குடும்பத்தையும் கொன்னுடுவாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அலறான். அதனால் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், நேரம் வரும்போது சொல்ல வேண்டி வந்தால் சொல்லலாம் என்ற ரவிக்குமார் கூறி முடிக்க, சரி சார், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணுறது? நாம் உடனே துவாரமலைக்கு போகலாம் என்றாள் ரேவதி. உடனேயா? நம்ம அங்கே போனால் மட்டும் இப்போ என்ன ஆயிடும் ரேவதி என்ற அருணிடம், இல்லை அருண், அங்கே போனால் இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும்னு தோணுது. நீங்கள் வந்தாலும் வரலைனாலும் நான் இன்னைக்கே அங்கே கிளம்ப போகிறேன் என்று கூறிவிட்டு காரில் சென்று அமர்ந்தாள் ரேவதி. 1 வருடத்திற்கு முன்பு சங்கர் ஐயாவின் இல்லம். அந்த அறையில் சங்கர் ஐயாவும் ராஜமாணிக்கமும் மட்டும் இருக்க சங்கர் ஐயா உச்சக்கட்ட கோபத்தில் கொதித்தார். யோ ராஜமாணிக்கம், நீ ஒரு வேலையை ஒழுங்காக செய்வேன்னு தானே உன்னை சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சேன். இப்போ போய் வீடியோ எடுத்துட்டான், நெட்டில் விட்டுட்டான்னு வந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறியே, வெக்கமா இல்லை? பண்ணினதெல்லாம் வீணாக போச்சு. எலெக்ஷனில் வேற தோத்துட்டு வெளியே தலை காட்ட முடியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எதிர்கட்சிக்காரனுக்கு இந்த வீடியோ மட்டும் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இப்படி ஒரு கட்சி இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத மாதிரி அழிச்சிருவாங்க. இல்லைங்கய்யா, எல்லாம் கரெக்டாக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரியலை. அந்த பொண்ணை ஒரு தகராறில் ஒருத்தன் கொன்னுட்டான். இப்போ அந்த வீடியோவால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கய்யா என்று பணிவான குரலில் கூறிய ராஜமாணிக்கத்திடம், உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்காயா? ஒரு பொண்ணு எப்படியா தனியாக இப்படி ஒரு காரியத்தை செய்வா? நிச்சயம் அதை வச்சு நம்மக்கிட்ட விளையாட வருவான். அதுக்குள்ளே அவன் யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். ஐயா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சுங்கய்யா. அதான் அவளை யாரை குன்னூருக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். நான் இங்கே வரும்போது தான் என்னால் ஃபோன் பண்ணினான். அவளை ஆனந்தன்னு ஒருத்தன் தான் குன்னூருக்கு அழைச்சிட்டு போயிருக்கான்னு அங்கே ஒரு ஹோட்டலில் விசாரிச்சப்ப தெரிஞ்சிருக்குது. அதுக்கு பின்னால் யாராவது இருக்காங்கன்னா அது அவனாக தான் இருக்கணும். அவன் அட்ரஸ் கிடைச்சிருக்குது. இதுக்கு காரணம் அவனாக இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவனை கண்டுபிடிச்சு காலி பண்ணுறது தான் அடுத்த வேலை என்ற ராஜமாணிக்கத்திடம், முதல்ல அதை செய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம தொடர்ந்து அரசியலில் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதோ இந்த வீடியோவை வச்சு தான், புரிஞ்சுதுங்கய்யா என்று கூறிவிட்டு புறப்பட்டார் ராஜமாணிக்கம். அத்தியாயம் 26. ரேவதி துவாரமலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து உறுதியாக இருந்ததால் அருணோ ரவிக்குமாரோ தடை சொல்ல முடியவில்லை. ரவிக்குமாரால் உடனே புறப்பட இயலாது என்பதை கூறியதும் அருணும் ரேவதியும் மட்டுமே தனியாக புறப்பட தயாரானார்கள். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரோ ஓரிரு நாளில் தான் துவாரமலையில் வந்து சேர்ந்து கொள்வதாக கூறி குன்னூர் இன்ஸ்பெக்டர் சேகரிடம் மொத்த விஷயங்களையும் விளக்கி இருவரின் வருகையையும் தெரிவிக்க சேகரும் உதவுவதாக ஒப்புக்கொண்டார். மறுநாள் காலை 10 மணிக்கு காரில் புறப்பட்ட அருணும் ரேவதியும் குன்னூர் ஹோட்டலை அடையும் போது இரவு மணி 8. இருவரும் தனித்தனி அறைகளில் சற்று ஓய்வெடுத்து விட்டு குளித்துவிட்டு டின்னருக்கு வெளியே வரும்போது மணி 9:30 தாண்டி இருந்தது. அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுடன் சேர்ந்திருந்த ரெஸ்டாரண்டில் எதிரெதிரே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க ரேவதி ஆரம்பித்தாள்.
அருண், நம்ம இப்பவே துவாரமலையில் போய் பார்த்தா என்ன? இதை சற்றும் எதிர்பாராத அருண், இப்பவே வா. என்ன ரேவதி, விளையாடுறியா? மணி என்னன்னு தெரியுமா? 10 போகுது. வெளியே பாரு. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி? இல்லை அருண், இப்போவே எனக்கு அங்கே போய் பார்க்கணும் போல இருக்கு. இல்லைனா இன்னைக்கு நைட்டு என்னால் தூங்கவே முடியாது. புரியாமல் பேசாத ரேவதி, ஒரு 8 மணி நேரம் பொறுத்துக்கோ. நாம் காலையில் வேலையாக இதை செய்யலாம் என்றதும் ரேவதி சரி என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். திரும்ப அறைக்கு செல்லும் போது ரிசப்ஷனில் இருந்த ஒரு பெரியவரிடம், ஐயா, இங்கே துவாரமலைன்னு ஒரு ஊர் இருக்கே, அங்கே எப்படி போகிறது என கேட்டதும் ஏற இறங்க பார்த்தார் பெரியவர். அங்கே எதுக்கு தம்பி போகிறீங்க? அங்கே யாருமே இப்போ இல்லையே என்றார். இல்லைங்கய்யா, அங்கே ஒரு பழைய காலத்து அம்மன் கோயில் ஒன்று இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். அங்கே போய் வேண்டிக்கிட்டா நினச்சதெல்லாம் நடக்குமாமே, அதான் போயிட்டு வரலான்னு கேட்டேன். தம்பி, அது ஒரு பயங்கரமான அம்மன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோயிலை அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் கும்பிடுவாங்க. இந்த மாதிரி வெளியூரில் இருந்து வந்தவங்க யாரும் அங்கே போனதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஏதோ நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். நம்ம ஹோட்டலில் இருந்து வெளியே வந்த உடனே லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வலது பக்கம் ஒரு சின்ன மண் ரோடு பிரியும். அதுதான் துவாரமலைக்கு போகிற வழி. ஆனால் வண்டியில் கொஞ்சம் தூரம்தான் அந்த மண் பாதையில் போக முடியும். அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும் என்ற பெரியவரிடம், ரொம்ப நன்றிங்கய்யா என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பி தம் அறைக்கு சென்றனர். சரியாக 1/2 மணி நேரம் ரேவதிக்கு தூக்கம் வர மறுத்தது. மனதில் 1000 எண்ணங்கள் அங்கும் இங்கும் உட சற்றென்று எழுந்தாள். அருண் கார் சாவியை தன்னிடம் கொடுத்தது ஞாபகம் வந்தது. கொண்டு வந்திருந்த பேக்கை திறந்து டார்ச் லைட்டை எடுத்து கொண்டாள். அறைக்கதவை மெதுவாக பூட்டிவிட்டு அருண் அறையை பார்த்தாள். லைட் அணைக்கப்பட்டிருந்தது. தைரியமாக வெளியே வந்து ஹோட்டலின் பார்க்கிங்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். குளிர் உடம்பு முழுக்க ஊசியால் குத்தியது. அந்த காரின் அருகே சென்று சாவியால் இருந்த பட்டனை அழுத்த கிக் என்ற சப்தத்துடன் டோர் லாக்குகள் விடுவித்து கொள்ள கதவை திறக்க முயலும் போது என்று கனைக்கும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் ரேவதி. அருகில் இருந்த மற்றொரு காரில் சாய்ந்தபடி நின்று கொண்டு, நீ இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றான் அருண். பதில் சொல்ல முடியாமல் எச்சில் விழுங்கினாள் ரேவதி. சரி, உன்னை மாற்ற முடியாது, வா உட்காரு, போயிட்டு வந்துடுவோம் என்று கூறி அவள் கையில் இருந்த கார் சாவியை வாங்கி கொண்டு அருண் டிரைவர் சீட்டில் அமர மறுபக்கத்தில் அமர்ந்தாள் ரேவதி. சரியாக குன்னூரை தாண்டி 4.5 கிலோமீட்டரில் வந்தது அந்த பிரிவு. கார் அந்த மண் ரோட்டில் பயணம் செய்ய ஆரம்பித்தது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த காரை சட்டென்று நிறுத்தினான் அருண். ரேவதி, அங்கே பாரு. என்னாச்சு அருண்? அந்த பெரியவர் சொன்னதுதான், இதுக்கு மேலே கார் போக முடியாது, பாதை முடிஞ்சிருச்சு, இறங்கு என்றதும் ரேவதி கீழிறங்க லேசாக பாதையிலிருந்து விலகி ஒரு மரத்தின் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு அருணும் இறங்கினான். அந்த கரடு முரடான பாதையில் முன் அருணும் பின் ரேவதியுமாக மெல்ல மலையின் மேல் ஏறி கொண்டிருந்தனர். ரேவதி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. இன்னைக்கு நைட்டே இங்கே வரணும்னு அப்படி என்ன? காலையில் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே வந்திருக்கலாம்ல. நம்ம அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் சொல்லு. இல்லை அருண், எனக்கு என்னவோ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்னால் ரூமில் நிம்மதியாக தூங்க முடியலை என்று கூறிய ரேவதி சலசலவென செடிகள் ஆடும் சப்தம் கேட்டு டக்கென்று பின்னால் திரும்பினாள். அருண், ரேவதியின் குரல் கேட்டு முன்னே சென்று கொண்டிருந்த அருண் நின்றான். ரேவதி, என்ன அங்கேயே நின்னுட்ட? அருண், நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்றால் லேசான பதட்டத்துடன். பின்னாலே எட்டி பார்த்து கைகளில் இருந்த டார்ச்சை அங்கும் இங்கும் அடித்தான் அருண். லேசாக செடிகள் அசைந்ததை தவிர வேறு எதுவும் தென்படவில்லை. ரேவதி, அதெல்லாம் எதுவும் இருக்காது. காற்றுல செடிங்க ஆடிக்கிட்டு இருக்கு. சும்மா பயப்படாம வா. நாம தான் இந்த நடுராத்திரி குளிரில் இங்கே கிளம்பி வந்திருக்கோம்னா மற்றவங்களுமா வருவாங்க? நீ வேணும்னா முன்னால் போறியா? இல்லை அருண், ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படி சொன்னேன். நீ போ, நான் உன் பின்னாலேயே வர்றேன் என்று கூறிவிட்டு அருண் பின்னால் சென்றாள். இருப்பினும் 10 நொடிக்கு ஒரு முறை பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள். 1 மணி நேர நடைபயணத்தில் துவாரமலையை அடைந்திருந்தனர். கிட்டத்தட்ட நள்ளிரவு 1 மணி. நிலவின் வெளிச்சம் பெரியதாக துணை எதுவும் நிற்கவில்லை. கையில் இருக்கும் டார்ச் வெளிச்சமே அவர்களுக்கு துணையாக நின்றது. பனியில் நனைந்து எதை தொட்டாலும் ஈரமாக இருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த அருண் வேகத்தை குறைத்து கொண்டு நின்றான். ரேவதி, அங்க பாரு என்ற டார்ச் வெளிச்சத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி செலுத்த ரேவதி கண்கள் அகல அதை பார்த்தாள். 20 அடி உயர அம்மன் சிலை. அந்த நள்ளிரவிலும் அதை பார்ப்பதற்கு சற்று பயங்கரமாக இருந்தது. இதுதான் இந்த மலையம்மன் கோயில்னு நினைக்கிறேன் என்ற அருணிடம்,
ஆமாம் நிச்சயமா என்று கூறிவிட்டு முன்னேறி சிலை அருகே சென்றாள். சுற்றி டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சி ஒவ்வொன்றாக பார்த்தாள். சிலைக்கு நேர் எதிரே பூமியில் நடப்பட்டிருந்த சூலாயுதங்கள், அம்மனின் பாதத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த 4 அடி அருவாள், கோயிலை சுற்றி வளர்ந்திருந்த முட்புதர்கள் அனைத்துமே ரேவதிக்கு அடிவயிற்றில் பயத்தை உண்டாக்கியது. அம்மன் சிலைக்கு நேரெதிரே சூலாயுதங்களை தாண்டி பூமிக்குள் புதைக்கப்பட்ட 2 அடி கருங்கல்லில் மேற்பகுதி யூ வடிவில் குளிந்திருக்க, அந்த கல்லில் பெரும்பாலான இடங்கள் சிவப்பு நிறத்தில் காணப்பட்டன. ஆடுகளையும் கோழிகளையும் பலி கொடுக்கும் இடமாக இருக்கலாம். ரேவதி அங்கும் இங்கும் நோட்டம் விட்டு கொண்டிருக்கும் போதே, ரேவதி, எனக்கு ஏதோ ஒரு வாசனை அடிக்குது, உனக்கு ஏதாவது தெரியுதா? ஆமா அருண், நானும் இப்பதான் கவனிக்கிறேன். எனக்கு ஏதோ பூ வாசனை மாதிரி ஏதோ தெரியுது என்றதும், கரெக்ட், ஏதோ பூ வாசனை தான் அது என்று அருண் அங்கும் இங்கும் டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்ச டக்கென்று ஓரிடத்தில் நிறுத்தினான். ரேவதி, ரேவதி, அங்க பாரு என்றான் பதட்டமாக. அருண் வெளிச்சத்தை பாய்ச்சிய இடத்தை நோக்கிய ரேவதி அதிர்ச்சி. புத்தம்புது செவ்வந்தி மலர்களால் கட்டப்பட்ட ஒரு பூமாலை அம்மன் சிலையின் பாதத்தில் கிடந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு திருத்திருவென விழித்தனர். இங்கே யாரும் இல்லை, யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இந்த மாலை என்ற அருணிடம், நான் அப்பவே சொன்னேல யாரோ இருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு காலையில் யாராவது இந்த ஊருக்காரங்க இங்கே வந்துட்டு போனாங்களோ என்னவோ என்று அருண் சொல்லி முடிக்கவும், டக்கென்று அந்த சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. அருண் கையில் இருந்த டார்ச் கீழே விழுந்தது. அருணை நோக்கி ரேவதி டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்ச, தலையில் 2 கைகளையும் வைத்தபடி அருண் முட்டி போட்டு கீழே உட்கார்ந்தான். அவன் தலையிலிருந்து வந்த இரத்தம் கைகள் வழியே வழிந்து ஓட அப்படியே கீழே சரிந்தான். என்ன நடந்தது என்று யூகிப்பதற்குள் ரேவதியின் கண்களுக்கு அது தெரிந்தது. அருணுக்கு பின்னால் ஒரு உருவம் கையில் உருட்டுக்கட்டையுடன் நின்றிருந்தது. ரேவதிக்கு கை கால்கள் நடுக்கம் எடுத்தன. யார் அது? எதற்கு அருணை தாக்கினான் என்று தெரிந்து கொள்ள அந்த உருவத்தின் முகத்தில் கையில் இருந்த டார்ச்சை அடிக்க வெளிச்சம் அந்த உருவத்தின் முகத்தை தெளிவாக ரேவதிக்கு காட்டியது. அந்த முகத்தை தெளிவாக கண்டதும் அதிர்ச்சியில் நோ என்ற சத்தம் போட்டு கத்தினாள் ரேவதி. மெல்ல அந்த உருவம் ரேவதியை நோக்கி அடியெடுத்து வைக்க நடுங்கிக் கொண்டிருந்த ரேவதி, நீ நீ இன்னும் சாகலையா என்றாள். அதுக்குள்ளையா, இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்று கூறி கையில் உருட்டுக்கட்டையுடன் அவளை நோக்கி முன்னேறினான் ஆனந்த். அத்தியாயம் 27. ரேவதிக்கு தலை சுற்றியது. அருகில் அருண் மயங்கி கிடந்தான். நீ சாகலைனா அப்பா அந்த வீட்டில் இருந்தது யாரோட பாடி? எங்கள் அக்காவை என்ன செஞ்ச? இரு இரு, அவசரப்படாத. உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனந்த் ஒவ்வொரு அடி முன்னெடுத்து வைக்கவும் ரேவதி ஒவ்வொரு அடி பின்னெடுத்து வைத்து அம்மன் சிலையோடு சாய்ந்தாள். உங்கள் அக்காவுக்கு அல்பாயுசு, அதான் போய் சேர்ந்துட்டா என்றதும் ரேவதியின் கண்களில் டக்கென்று நீர் வழிய ஆரம்பித்தது. அப்போ அவளை நீந்தான் கொன்று இருக்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆம்பளைனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சும்மா ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படித்தான் அல்பாயுசில் போக வேண்டி வரும் என்ற ஆனந்திடம், சொல்லு, ஏன் அக்காவை கொன்ன என்றாள் ரேவதி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயும் உன் அக்கா கிட்ட தானே போக போற, அவகிட்டையே போய் கேட்கலாமே. சரி, கேட்டுட்ட. உன் கடைசி ஆசை வேற, அதனால் சொல்கிறேன். என்னோட ஆஃபீஸில் கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணினேன். அதனால் என்னை ஆஃபீஸை விட்டு அனுப்பிட்டாங்க. ஆனால் ஆஃபீஸ் டிசைன்களை நல்ல விலைக்கு விற்றதில் கை நிறைய காசு இருந்துச்சு. சைடில் வேறு வேலை தேடிக்கிட்டு இருந்தேன். யூஎஸ் போகிற மாதிரி ஒரு பிளானும் இருந்துச்சு. அப்போ தான் சரளாங்கிற பொண்ணோட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதை உங்கள் அக்கா எப்படியோ கண்டுபிடிச்சு நோண்டி நோண்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்பப்போ ஏதேதோ பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ டெல்லியில் நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைச்சிது. சரி, கடைசியாக உங்கள் அக்கா தொல்லை இல்லாமல் ஹாப்பியாக இருந்துட்டு வரலான்னு பாம்பே போகிறதா சொல்லிட்டு சரளாவை கூப்பிட்டுக்கிட்டு குன்னூருக்கு வந்தேன். ஆனால் உன் அக்கா கூட படித்த எவ்வளோ ஒருத்தி நாங்கள் இங்கே இருக்கதை பார்த்துட்டு அவகிட்ட வத்தி வைக்க அவள் உடனே புறப்பட்டு நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டான். நானும் எவ்வளவோ சமாளித்தேன். அவள் கேட்குற மாதிரி இல்லை, என்னென்னவோ பேச ஆரம்பிச்சுட்டான். கோபத்தில் பிடிச்சி தள்ளினதில் சுவத்தில் தலை மோதி மயங்கி விழுந்துட்டான். ரொம்ப நேரம் வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம்தான் தெரிஞ்சது அவள் அங்கேயே இறந்துட்டான்னு. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அவசரப்பட்டு ஏதோ செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்காக ஜெயிலுக்கு போக என் மனசு ஒத்துக்கலை. யோசித்தேன். என் ஃப்ரெண்டு மதனுக்கு ஃபோன் பண்ணினேன். அவன் லீவுக்கு அவன் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு வந்திருந்ததால் 2 மணி நேரத்தில் ஹோட்டலுக்கு வந்துட்டான். ராத்திரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணினோம்.
அப்புறம் யாருக்கும் தெரியாமல் பாடியை அவன் கொண்டு வந்திருந்த கார்லேயே கொண்டு போய் எங்கேயாவது வீசிடலான்னு போனோம். கொஞ்ச தூரத்தில் ஒரு மண் ரோடு பிரியவும் அதுக்குள்ளே வண்டியை விட்டோம். எவ்வளவு உள்ளே வர முடியுமோ வந்து ஒரு ஓரத்தில் வண்டியை நிறுத்திட்டு நாங்களே அவளை தூக்கிட்டு போய் பாதையில் இருந்து ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த தோண்டி புதைச்சோம். யாரும் பார்க்கலேன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு கிளம்பி ஹோட்டலுக்கு வந்தோம். ராத்திரி பூராவும் நல்லா தண்ணி அடித்தோம், நல்லா தூங்கினோம். மறுநாள் காலை எதுவுமே நடக்காத மாதிரி ஹோட்டலை காலி பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காதது ஒன்று நடந்துச்சு. நாங்கள் லேகாவோட பாடியை தூக்கிட்டு போய் புதைச்சதை அதே ஊரில் இருந்த கதிரேசன்னு ஒருத்தன் பார்த்துருக்கான். எங்களை ஃபாலோ பண்ணி எப்படியோ ஹோட்டலில் இருந்து அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டான். ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு ஒரு ஷாக் காத்திருந்துச்சு. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான். எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டதாகவும் சொன்னான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு மழுப்பி பார்த்தேன். அவன் கேட்குற மாதிரி தெரியலை. புதைச்ச இடம் முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் வேணும்னா போலீஸில் சொல்லிடுறேன், அவங்க பார்த்துப்பாங்கன்னு அவன் சொன்னதும் உண்மையிலேயே எனக்கு பயம் வந்துடுச்சு. 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். என்கிட்ட அப்போ அவ்வளவு பணம் இல்லை. அதனால் 2 நாள் கழித்து தர்றதா சொன்னேன். அவன் அது வரைக்கும் என் கூடவே இருந்து வாங்கிட்டு தான் போவேன்னு சொன்னான். சரின்னு 2 நாள் என் கூடவே தங்க வச்சேன். அந்த நேரத்தில் தான் முன்னாள் அமைச்சர் ராஜமாணிக்கத்தோட வீட்டில் சரளா பிணம் எடுக்கப்பட்ட நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். ரொம்பவும் ஷாக்காக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. இவன் பணம் கேட்குற விஷயத்த மதன் கிட்ட சொன்னேன். அவனுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிடுவோன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு மதன், ஒரு தடவை கொடுத்தா அவன் அடங்கிடுவான்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கை முழுசும் உன்கிட்ட இதை சொல்லி சொல்லியே பணம் வாங்குவான். அதனால் இதை ஒரே அடியாக முடிக்கிறது தான் நல்லதுன்னு சொன்னான். எனக்கும் அவன் சொல்கிறது தான் சரின்னு பட்டுச்சு. அவனை ஒரு நாள் கொல்றதா முடிவு செஞ்சோம். கொன்ன பாடியை பீஸ் பீஸாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணினோம். மதன் அவன்கிட்ட இருந்த ஒரு கட்டிங் மிஷினை எடுத்துக்கிட்டு வந்தான். நல்லா தண்ணி அடித்தோம், அவனுக்கும் ஊற்றி கொடுத்தோம். அவன் நல்ல போதையானதும் மூச்சையை அடித்து கொன்னுட்டோம். அப்போ தான் வாட்டர் கேன் போடுறவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணினான். மதனை அனுப்பி அவனுக்கு காசு கொடுத்து அனுப்ப சொன்னேன். அப்புறம் அந்த கட்டிங் மிஷினை வச்சு அவனோட தலையை நேராக அறுத்து தனியாக எடுத்தோம். ஆனால் முழுசாக அந்த பாடியை பீஸ் பீஸாக ஆக்குறதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு. குன்னூர் ஹோட்டலில் இருந்து என்னோட அட்ரஸை ஒரு ரவுடி கும்பல் வந்து விசாரித்ததாகவும், விசாரிச்சுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லி கதையை முடிக்க சொன்னதாகவும் அந்த ரிசப்ஷனில் இருந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். எனக்கு வெடன்னு ஆயிடுச்சு. சரி, நம்ம உயிரை முதல்ல காப்பாற்றிக்கணும்னு தோணுச்சு. பாடியை டிஸ்போஸ் பண்ண இப்போ டைம் இல்லை. நாம் உயிரோடு இருந்தால் இதை எப்போ வேணுனாலும் பண்ணிக்கலாம். தலையில்லாத அந்த பாடியை லாஃப்டில் வச்சு ஸ்மெல் எதுவும் வராத மாதிரி டேப்பெல்லாம் ஒட்டி கேப் எல்லாத்தையும் அடைச்சோம். ஒரு ஷோல்டர் பேக்கில் அந்த தலையை கொடுத்து எங்கேயாவது வீச சொல்லி அப்படியே கொஞ்ச நாளுக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டில்லிக்கு புறப்பட்டு போயிட்டேன். நான் ஏற்கனவே மணி ஐயர்கிட்ட யூஎஸ் போகிறதா ஐடியா இருக்குன்னு சொன்னதால் அவரும் அதை நம்பிட்டார். நான் அங்கேயே 1 வருஷம் இருந்துட்டேன். திரும்ப இந்த வீட்டுக்கு வர எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருந்துச்சு. அப்போ தான் மதன் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கதா என்கிட்ட சொன்னான். அவன் மூலமாக எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் தான் நீ பல நாடகம் ஆடி போலீஸை உள்ளே கொண்டு வந்துட்ட. பாடியை அவங்க எடுத்துட்டாங்க. என் வீட்டில் இருந்த 2 நாளும் என்னை பிளாக்மெயில் பண்ண வந்தவன் என்னோட 2 வீலரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால் அதில் உள்ள அவனோட முடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணதில் ரிசல்ட் பாசிட்டிவாக வர நான் தான் இறந்துட்டேன்னு எல்லோரும் நம்பிட்டாங்க. அந்த கொலைகார கும்பல்கிட்ட இருந்து நான் நிரந்தரமாக தப்பிக்க இதுவும் ஒரு நல்ல வழியாகத்தான் இருந்துச்சு. அப்போத்தான் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமாக இருக்க மதன் பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணினான். நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். ஒரு ஹோட்டலில் தங்கி மதனை மீட் பண்ணினேன். ஏதாவது ஒரு வழியில் போலீஸ் நெருங்குவாங்கன்னு யூகிச்சேன். எங்கே அவன் பயத்தில் போலீஸில் ஏதாவது சொல்லிடுவானோன்னு நினச்சி அவன் சாப்பிட்ட ஜூஸில் டெம்ப்ரவரியாக கோமாவை உண்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷத்தை கலந்து கொடுத்தேன். சப்போஸ் ஏதாவது ட்ரேஸ் பண்ணால் கூட ஆனந்த நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்க சொன்னேன். நான் வெளியில் இருக்கிறதால ஏதாவது ஒரு வழியில் வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சொன்னேன். ஒருவேளை முழு உண்மையையும் சொன்னால் 2 கொலைக்கும் தண்டனை 2 பேருக்கும் கிடைக்கும். அதுவும் பிளான் பண்ணின கொலைன்னு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மதன் மாட்டிக்கிட்டதும் ஆனந்த நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நானும் திரும்ப டெல்லிக்கு போகாமல் இங்கே இருந்து உங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் 2 பேரும் எங்கெங்கேயோ விசாரித்து சுற்றினாலும் கடைசியில் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. இப்போ போக வேண்டிய இடத்துக்கு போக போகிறீங்க என்று ஆனந்த் கூறி முடிக்க ரேவதி உறைந்து போய் நின்றிருந்தாள். இவ்வளவு கதை கேட்டும் என்ன பிரயோஜனம்? நீ எப்போ போய் சேர போறியே என்றான் சிரித்து கொண்டே.
தப்பு மேலே தப்பு பண்ணுற, ஒழுங்கா போலீஸில் உண்மையை ஒத்துக்கோ என்றாள். ரேவதி, நீ ஒரு உண்மையை மறந்துட்ட. உங்கள் போலீஸ் ரெக்கார்ட் படி நான் செத்து போய் 1 வருஷம் ஆச்சு. இப்போ உன்னை கொல்ல போகிறது வேற யாரோ. இவ்வளவுக்கும் காரணம் உன் அக்கா தான். அவள் அன்னைக்கு குன்னூருக்கு வராமல் பேசாமல் சென்னையிலே இருந்திருந்தானா நான் இவ்வளவு கெட்டவனா மாற வேண்டியிருந்திருக்காது என்று கூறிய ரேவதியை நோக்கி கையில் இருந்த கட்டையை ஓங்க ரேவதி பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டாள். ஓங்கிய கை ஓங்கியபடியே நின்றது. ரேவதி மெல்ல கண்களை திறந்தாள். கையை மேலே தூக்கியபடி ஆனந்த் நின்றிருக்க, பின்னால் இருந்து பாய்ந்த ஒரு கூரான கம்பி அவன் கழுத்தின் முன்னால் வந்திருக்க, அதன் வழியே ரத்தம் பீய்த்து கொண்டு அடித்தது. நிலை குலைந்து ஆனந்த் கீழே விழ பின்னால் நின்றிருந்தார் ஆறுமுகம். அவரை கண்டதும் மேலும் பீதியடைந்த ரேவதி, யாரு நீங்க என்றாள். இவ்வளவு நேரம் இவன் சொன்னானே, கதிரேசன்னு ஒருத்தனை தலையை அறுத்து கொன்னுட்டேன்னு. அந்த கதிரேசன் வேற யாரும் இல்லம்மா, என்னோட பையன் என்று கூறியபடி கீழே மண்டியிட்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார் ஆறுமுகம். 15 நிமிடம் பூமியை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஆறுமுகம் நிமிர்ந்து ரேவதியை பார்த்து, சரிம்மா, இங்கிருந்து கிளம்பு என்றார். ஐயா, எப்படி? சரி, ஒரு 5 நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு இரத்த வெள்ளத்தில் உயிர் விட்டிருந்த ஆனந்தை கால்களை பிடித்து தரத்தரவென இழுத்து சென்று ஒரு புதருக்குள் கிடத்தி அருகில் இருந்த சில காய்ந்த முட்செடிகளை பிடுங்கி யாருக்கும் தெரியாத வண்ணம் மூடிவிட்டு, இவனுக்கு காலையில் வந்து நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் என்றார் ரேவதியிடம். மயக்கத்தில் கிடந்த அருண் லேசாக முணங்க ஆரம்பித்தான். அவனை இருவரும் கைத்தாங்களாக தூக்கி நிறுத்தி நடக்க வைத்தனர். திரும்ப காருக்கு வரும்போது மணி இரவு 3. ஐயா, இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் என்றாள் ரேவதி. இப்போ ஹாஸ்பிட்டலில் யாரும் இருக்க மாட்டாங்கம்மா, நான் சொல்கிற இடத்துக்கு ஓட்டு என்றார். ஆறுமுகம் வழி சொல்ல சொல்ல ரேவதி காரை செலுத்தினாள். அரை மணி நேரத்தில் கார் அரவங்குடிக்குள் நுழைந்தது. ஆறுமுகம் சொன்ன ஒரு வீட்டின் முன் வண்டியை நிறுத்தினாள் ரேவதி. கூரை வெய்யப்பட்ட ஒரு சிறிய வீடு அது. ஆறுமுகம் முதலில் சென்று கதவை தட்ட 2 நிமிடத்திற்கு பிறகு கதவை திறந்தார் அந்த 90 வயது மதிக்கத்தக்க பெரியவர். யாரு? ஆறுமுகமா? என்னையா இந்த நேரத்தில் என்றார் பெரியவர். ஐயா, கொஞ்சம் அவசரம். ஒருத்தனுக்கு தலையில் அடிபட்டு மயக்கமாக இருக்கார். இந்த நேரத்தில் நம்மூர் ஆஸ்பத்திரி எதுவும் இருக்காது. அதான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன். நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும் என்றதும், சீக்கிரம் உள்ள அழைச்சிட்டு வாப்பா என்றார் துவாரமலையின் ஆஸ்தான வைத்தியர் குழந்தைச்சாமி. ரேவதிக்கு இங்கே அருணை கொண்டு வர மனதில்லை. ஆயினும் வேறு வழியும் இல்லை. அருணை மெல்ல காரிலிருந்து இறக்கி உள்ளே அழைத்து கொண்டு படுக்க வைத்தனர். உட்புற வீடு கீற்றுகளை வைத்து 2 பகுதிகளாக தடுக்கப்பட்டிருந்தது. உடனே 3 மண்ணெண்ணெய் விளக்குகளை கொளுத்தி சற்று வெளிச்சமாக்கினார் குழந்தைச்சாமி. இந்த தளர்ந்த நிலையிலும் வேக வேகமாக ஏதேதோ மருந்துகளை எடுத்தார். அம்மா சாரதா, சீக்கிரம் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா என்று தடுப்பிற்கு அந்த புறம் பார்த்து சொன்னார். 5 நிமிடத்தில் ஒரு கிண்ணத்தில் சுடுநீரை ஏந்தி கொண்டு வந்து ஒரு கை வைத்தியரின் அருகே வைத்தது. சுடுநீரை கொண்டு வந்தவரை யதார்த்தமாக நோக்கிய ரேவதியின் உடலில் மின்னல் பாய்வதைப் போல இருந்தது. நொடி நேரத்தில் கண்களில் தாரை தாரையாக நீர் வழிய ஆரம்பித்தது. இந்த முறை கவலை அல்ல. அவள் எதிரே நின்றிருந்தது வேறு யாரும் இல்லை, அவளுடைய அக்கா லேகா. மகிழ்ச்சியில் எழுந்து ஏ லேகா என்றபடி தட்டி தழுவி முத்தமிட பதிலுக்கு அவளிடம் எந்தவித உணர்வும் இல்லை. வைத்தியர் குழந்தைச்சாமி, ஏமா, உனக்கு இந்த பொண்ணை தெரியுமா? ஐயா, இது என்னோட கூட பிறந்த அக்கா என்றாள் கண்களில் நீருடன். இவ எப்படி இங்கே இருக்கா? என்னை யாரோ மாதிரி பார்க்குறா, என்ன நடந்துச்சு என்றதும் குழந்தைச்சாமி ஒரு முறை ஆறுமுகத்தையும் ரேவதியும் பார்த்தபடி ஆரம்பித்தார். ஆறுமுகம், நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காத. இவ இங்கே இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட மகன் கதிரேசன் தான். அவனோட கெட்ட பழக்கத்திலும் நடந்த நல்ல விஷயம் இது என்றவுடன், கதிரேசனா? இவ உங்க தூரத்து சொந்தம்னு தானே சொன்னீங்க என்றபடி ஆறுமுகம் ஆச்சரியமாக கேட்க, இவளை யாரோ 2 பேர் துவாரமலைக்கு போகிற வழியில் உதைக்கிறத பார்த்துருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் இவ உடம்புல ஏதாவது நகை கிடந்தா எடுத்துக்கலாங்கிற நினைப்போட இவளை தோண்டி வெளியில் எடுத்திருக்கான். ஆனால் வெளியில் எடுத்தப்ப இவ உடம்புல லேசாக அசைவுகள் இருந்ததால் உடனே என்னை வந்து அழைச்சிட்டு ஓடினான். நான் போய் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன். இவளும் பொழைச்சிக்கிட்டா. தலையில் அடிபட்டு மயங்கி கிடந்திருக்கா. ஆனால் அவங்க உண்மையிலே இறந்துட்டான்னு நினச்சி புதைச்சிருக்காங்க. ஆனால் தலையில் அடிபட்டதால் இவளுக்கு என்ன நடந்துச்சு, இவ யாருங்கிற விஷயமெல்லாம் மறந்து போச்சு. இவளை தேடி யாரும் வரலை. இவளை பற்றி ஒரு தடவை பேப்பரில் கூட விளம்பரம் கொடுத்தேன். ஆனால் யாரும் தேடி வரலை. அதனால் கடைசி காலத்தில் எனக்கு ஒத்தாசையாக இருக்கட்டுமேனு என் பொண்ணு மாதிரி இங்கேயே வச்சுக்கிட்டேன். இதை என்கிட்ட முன்னாலேயே சொல்லி இருக்கலாம்ல என்ற ஆறுமுகத்திடம்,
கதிரேசன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் வந்து சொல்லிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். அதான் வந்து சொல்லிக்கட்டும்னு விட்டுட்டேன். இனிமே கதிரேசன் வரமாட்டாங்கய்யா என்றபடி குழந்தைச்சாமியின் கையை பிடித்து அழ ஆரம்பித்தார் ஆறுமுகம். அருணிற்கு மருத்துவமனையில் 2 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட பிறகு மூவரும் சென்னைக்கு கிளம்பினார்கள். அன்று இரவு நடந்த எந்த விஷயத்தையும் ரவிக்குமாரிடம் கூற வேண்டாம் என அருணிடம் கேட்டுக்கொண்டாள். ரேவதி, இங்க என்ன நடந்துச்சுன்னு ரவிக்குமார் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்றதுக்கு நீங்க ஆமா சொன்னா மட்டும் போதும் என ரேவதியிடம் அருண் கேட்டுக்கொள்ள, சரி அருண், நீங்க சொல்றபடியே செய்கிறேன். முதல்ல இவளுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் ரேவதி. நிச்சயமா. சரி, மதனோட நிலைமை? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்கட்டும். இனிமே எனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டு திரும்பி லேகாவை பார்த்தாள். அவள் பதிலுக்கு பழக்கமில்லாத ஒருவரை பார்ப்பது போல 1 மில்லிமீட்டர் புன்னகையை உதிர்த்தாள். கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்னையை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 28. சென்னை குரோம்பேட்டை காவல் நிலையம். ஆறுமுகம் கூறியதை கேட்டு ரவிக்குமாரின் முகம் உச்சகட்ட கலவரத்திற்குட்பட்டது. என்ன சொல்கிறீங்க அருண்? ஆண் உயிரோடு இருக்காரா? ஆமாம் சார், எங்களுக்கே தெரியாமல் எங்களை அன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். என்னோட பின் மண்டையில் அடிச்சுட்டு ரேவதியை கொலை பண்ண முயற்சிக்கும் போது நல்ல வேலையாக ஆறுமுகங்கிற பெரியவர் தான் எங்களை காப்பாற்றினாரு. ஆறுமுகத்துக்கிட்ட அடி வாங்கிக்கிட்ட ஆனந்த் ரத்தம் வலிய ஓடிட்டார் என்றதும், அப்போ ஆனந்த் வீட்டுக்குள்ளே இருந்த பாடி அது துவாரமலையை சேர்ந்த கதிரேசங்கிறவனோட பாடி சார் என்று முழு கதையும் கூறி முடித்தார் அருண். மை காட், ஆமாம், அந்த ஆறுமுகம் எதுக்கு அந்த நேரத்தில் துவாரமலை கோயிலுக்கு வந்திருக்காரு? அவர் அன்னைக்கு சாயங்காலம் மலையம்மனை கும்பிட மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. சாமி கும்பிட்டுக்கிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக மகனை நினச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்காரு. அப்போ திடீர்னு சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்ப ஆனந்த் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருக்காரு. அவன் பையனை கொன்னதை பற்றி ஆனந்த் சொன்னதும் ஆத்திரம் தாங்காமல் ஆனந்தை அடிக்க முயற்சி செஞ்சாரு. ஆனால் ஆனந்த் லேசான காயத்தோடு தப்பிச்சிட்டாரு. ரொம்பவும் இருட்டாக இருந்ததால் எங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் ஆறுமுகம்தான் என்னை வைத்தியர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் என்றதும் நெற்றியை சுருக்கிய ரவிக்குமார், எங்கேயோ ஆரம்பித்த கேஸ் எங்கேயோ வந்து நிற்குது என்றார். சார், அந்த ராஜமாணிக்கமும் சீயமும் செஞ்சதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுற போகிறோமா என்றாள் ரேவதி. யார் சொன்னது? அந்த வீடியோ மட்டும் கிடைச்சா போதும், அஸ்திவாரத்தை அசைச்சு பார்த்துடலாம் என்றார் ரவிக்குமார். எப்படி? அவ்வளவு பெரிய ஆளுங்களை நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா என்ற ரேவதியிடம், ரேவதி, அதெல்லாம் அந்த காலம். இப்போ வீடியோ மட்டும் கிடைச்சா எதுவும் செய்யாமல் யூடியூப்பில் மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுட்டு நாம் பேசாமல் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக நடக்கும் என்றான் அருண். தானா நடக்குமா? எப்படி என்ற ரேவதியிடம், அதான் பொதுநல வழக்கு போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கே, அவங்க பார்த்துப்பாங்க என்றான் அருண். அதெல்லாம் ஓகே, இப்போ வீடியோ எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? குருமூர்த்தி வேற அது சரளா தான் வீட்டில் வச்சிருக்கான்னு சாதிக்கிறான் என்றார் ரவிக்குமார். அது எங்கே இருக்கலாம்னு எனக்கு ஒரு சின்ன யூகம் இருக்கு சார் என்றாள் ரேவதி. எங்கே இருக்கு என ரவிக்குமாரும் அருணும் ஒரே சமயத்தில் கேட்க, அதுக்கு நாம் குருமூர்த்தி வீடு வரைக்கும் போகணும் என்றதும் இருவரின் முகமும் பிரகாசமானது. இப்பவே கிளம்பலாம் என்று புறப்பட்டனர் மூவரும். கிளம்பும்போது தங்கதுரையிடம், தங்கதுரை, ஆனந்தோட ஃபோட்டோவை குன்னூர் ஸ்டேஷனுக்கு அனுப்பி தேட சொல்லுங்க. எவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்துறான்னு பார்த்துடுவோம் என்றார் ரவிக்குமார். ஓகே சார் என்று ஒரு அருமையான சல்யூட்டை வைத்துவிட்டு காரை எடுக்க சென்றார் தங்கதுரை. குருமூர்த்தியின் வீட்டில் இருந்த அந்த செல்போனில் மெமரி கார்டில் அந்த கொடூரம் உறங்கி கொண்டிருக்க தங்கதுரை ராயபுரத்தை நோக்கி வண்டியை செலுத்தி கொண்டிருந்தார். துவாரமலை ஒரு அதிகாலை வேளையில் அந்த 6 அடி பள்ளத்தை மூடிவிட்டு நடந்தார் ஆறுமுகம். அவர் வாழ்ந்த வீட்டை கடந்து செல்லும் போது மனது ஏதோ போல் இருந்தது. ஒரு நிமிடம் கண்களை மூடினார். 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாட்கள் அவர் கண் முன்னே ஓடிக்கொண்டிருக்க கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. முற்றும்.